கடகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ இருக்கும் 2026 புத்தாண்டில் கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த 2026 அமையிருக்கு? குறிப்பா கடகராசி நேயர்களான உங்களுக்கு இந்த புத்தாண்டில் வேலை, தொழில், பணம் மற்றும் பொருளாதாரம், காதல், திருமணம், குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், ஜோதிட பெயர்ச்சியின் காரணமாக கிரகங்களுடைய பெயர்ச்சியின் விளைவாக இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகிறது? அதுவும் இந்த ஆண்டு கடகராசினியர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டமா, சவால்களா என்பதை பற்றிய முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தாண்டான 2026 ஆண்டில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலேயே ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரித்தவர். குரு பகவான் உங்க மிதுன ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசி விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பல மாதங்களாக உடல் ஆரோக்கியத்தில் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி இந்த புத்தாண்டிற்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. உணவு உண்ண முடியாமல், வெளியில் செல்ல முடியாமல் பல இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. அதுவே இந்த ஆண்டினுடைய ஒரு முக்கிய பரிசாக உங்களுக்கு அமையிருக்கு. வெளியூர் பயணங்களின் போது கடகராசினியர்களான நீங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பணம், அலுவலக ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. ஏன்னா அவை களவு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு மீறிய செலவுகளும், நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும், தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. ஏன் செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், அதனால் ஏதும் ஆதாயம் உள்ளதா அல்லது தேவையில்லாத வேலையா என்பதை யோசித்து செல்வது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஜென்ம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் தேடி வந்த வரன் கூட விலகி சென்றது. ஆனால் தற்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெறுவதால தடைபட்டு வந்த திருமண சம்பந்தமான காரியங்கள் துரிதமாக நடைபெற்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. இருந்தாலும் கூட எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு வரனை நிச்சயித்து விடாமல் வரனை பற்றி, வரனுடைய குடும்பத்தை பற்றி வெளியில் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெரியோர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட தற்போது ஒன்று சேர இருக்கீங்க. அந்த அளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எடுத்துக்காட்டலாங்க. எந்த ஒரு முன்னேற்றங்களும் மிக உடனடியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்தவரை காதல், திருமணம் சம்பந்தமாக இருவீட்டாருடைய சம்மதத்தை நாடி காத்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு இந்த புத்தாண்டான 2026 ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடைபெற இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக காத்திருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை இந்த புத்தாண்டில் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவை நடந்துவிடும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2026 ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளிலும் பொறுப்புகளிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலதிகாரிகளின் நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்துங்க. பல தருணங்கள்
காலங்கள்ல வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணம் தலைதூக்க இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம் அதன் தருணங்கள்ல என்பதால் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தைக்கு அனுப்புவது திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும். மேலும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது அவசியங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக விலையை உயர்த்தாமல் பொறுமையாக விலையை உயர்த்துங்க. அதே போல் வெளியில் சந்தை நிலவரத்தை விசாரித்து அதற்கு பிறகு கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. இல்லைனா எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புத்தாண்டான 2026 ஆண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவது திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலும் அதிகரிக்கும். மேலும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. பணப்பிரச்சனையும் சற்று கடினமாகவே இருக்கும். அடிக்கடி பணப்பிரச்சனையை கவலை அளிக்குங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். அதே போல் கடகராசி சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடுத்து வரும் 3 வாரங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறைய இருக்கு. அதே போல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய தலைவர்களில் சிலர் உங்களை சந்தேகிக்கிறார்கள். இதனை சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டுதுங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக முயற்சி செய்வது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குதுங்க. படித்தவை நினைவில் நிற்கும். தேர்வுகள்ல மிகச்சரியான விடையளிக்க புதனுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருகிறார். உயர்கல்விக்கு மனம் விளையுங்க. நினைவாற்றல் நிச்சயம் அதிகரிக்கும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கல்வி முன்னேற்றம் என்பது கடகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல பணம் தீவிரமாக ஈடுபடும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அதே போல் ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை அளிக்குங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது கடகராசினியர்கள் புத்தாண்டான 2026 ஆண்டில் வீட்டிற்கு அருகாமை இல்லத்திற்கு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. குறிப்பாக வீட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ நினைத்து வணங்குங்க. நிச்சயம் அவர்களுடைய அருள் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது.